கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. சரி ஓகே பாய் பாய் பாய். கைஸ் இங்கே ஒரு விளையாட்டு. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால் எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சின்ன வயசு ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொடியெல்லாம் ஏற்றிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தனபால் அவன் வந்துட்டானாமா. போயிட்டு அவனும் நானும் ஒன்றா தான் போகிறோம் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளான் இருக்குது. அதை அங்கே போய் தான் முடிவு பண்ணுவோம். அங்கே போயிட்டு வேறு ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் பசங்களாம் வருவானுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்படியே வேறு ஒரு பிளான் கிளம்பிடலாம். அங்கே போயிட்டு சொல்கிறேன். சரி கைஸ் போகலாம் ஸ்கூலுக்கு. கைஸ் ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்குது. ஸ்கூலுக்கு வந்துட்டான். ஸ்கூலுக்கு வந்து மரத்தை காமிச்சிருக்கோம். அந்த காமிச்சிருக்கோம். நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம இங்கேயே நின்றுக்கலான்ட்டு. அதான் கிளாஸு. ஆனால் ஸ்கூலுக்குள்ள வந்த இடம் மரணமான மெமரிஸ் நிறையா இருக்குதுடா. எல்லோரும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டு போயிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்கூலில் தான் இருக்கோம். ஸ்கூல் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம 2 ஸ்டாப் மீட்டப் பண்ணிங்கன்னா நேற்று இருந்தே பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் தனபால்கிட்ட வண்டி அது இதுன்னு அமௌண்ட்டு அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ 10 செகண்டில் தாங்க முடிவு பண்ணோம். ஆனால் நம்ம பிளானும் இல்லை, வந்துட்டு ஸ்கூலில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு போகலான்ட்டு தான் பிளானு. ஸ்கூலில் தான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம புளிமெட்டிலேருந்து நம்ம அந்த தாளவாடி தாளவாடியிலேருந்து அந்த உள்ளே போகணுங்க. ஒரு 70 கிலோமீட்டர் பக்கம் வரும். அந்த ரைடு தான் போகிறோம். நம்ம ஸ்பைடரை இப்போ தூக்கிட்டு போகிறோம். ஸ்பைடரும் அப்புறம் என்எஸும் ரெண்டு வண்டி எடுத்து போகிறோம். சரி ஓகே வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வண்டி பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, ஒரு 20 நாச்சும் இருக்கும். போயிட்டு எல்லாமே சொல்கிறேன். சரி ஓகே நம்ம ஜாலி தான். சரியான புன்னகை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. போக முடியாதுன்னு நினச்சேன். கொடிவேரி போகிறோன்னு தான் பிளான் மாறிடுச்சு. சரி ஓகே சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பறக்கிறோம். ஹாய் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணாக்கிட்ட வந்துட்டோம். நம்ம பையன் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ராஜேஷும் தனபாலும் வந்துட்டானுங்கன்னா அப்படியே நம்ம போயிடலாங்க. நம்ம ஆர்எக்ஸ் வண்டியெல்லாம் போயிடுச்சு, எல்லா வண்டியும் போயிடுச்சு. இப்போ நம்ம மட்டும் நம்மளும் நம்ம ஸ்பைட்ரு அப்புறம் அவன் எந்த வண்டி எட்டு வரான்னு வேறு தெரில. அப்பாச்சி எட்டு வந்தாலும் எட்டு வருவான், இல்லைனா என்எஸ் எட்டு வந்தாலும் எட்டு வருவான். அப்படி எந்த வண்டி எட்டு வரான்னு தெரில. எந்த வண்டி எட்டு வந்தாலும் ஓகே தான். சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணாரியம்மன் கோயிலில் தான் இருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டானா அப்படியே நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடலாம். நம்ம அந்த ஹில்ஸ் ஏறி இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர் போகணும். போனால் தான் 50-60 கிலோமீட்டர் போகணும். சரி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா நான் அங்கே போயிட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சுல, எல்லோரும் போயிட்டாங்க. சரி ஓகே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தனபாலு நம்ம தம்பி வந்துட்டான். தம்பி பிளாக் பண்ணிட்டு தலைவர். சரி ஓகே நம்ம ரோலெக்ஸ் அவன் ஓட்டுறான், நம்ம ஸ்பைடர் 2 வண்டி தான். அப்புறம் எல்லா வண்டியும் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் தான் இருக்கிறோம். செக் போஸ்ட் தானமா போயிடலாமா? அது சார்ஜ் இருக்குதா? சரி கைஸ் இப்போ பறந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரெடி. மேலே பெட்ரோல் பங்க் இருக்குமா எனக்கு தெரியல. போலாமா? காய்ச்சி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது திம்பத்தை தாண்டி வந்து ஒரு கொலைகள் ரோட்டில் நின்றுருக்கோம். ஆக்சுவலாக இதில் தான் போகணும். நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரியான ஃபாரஸ்ட் இது. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1 மணி பக்கம் ஆகுது. இப்போ நம்ம போகிறக்கும் ஒரு 2 மணி ஆயிரும், 2-3-2:30 ஆயிரும். சரி ஓகே கைஸ் நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஸ்பைட்ரு அப்புறம் என்எஸ் நம்ம 4 பேர் தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த ஆர்எக்ஸ் எல்லாம் போயிடுச்சு முன்னாடியே. சரி ஓகே கைஸ் நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ச்சி இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. இங்கே தான் நின்றுருக்கோம்.
ட்ராவல் தாங்க, சரியான ட்ராவலிங் தான். ஏன்னா ட்ராவலில் தான் அந்த ஸ்மெல்லு, நேச்சுரலோட பியூட்டி எல்லாமே கடப்பு காட்டிடுது. தரமாக இருக்குதுங்க. கோயிலுக்கு வந்துட்டோம்னு சொல்றதுக்கே வாய் வலிக்குது. அந்த மாதிரி இப்போ சரியான மழைங்க, போட்டு பிரி இருக்குது மழை. பசங்க கூட கசன்னு நடந்துட்டாங்க. நம்ம அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம், அங்கெல்லாம் போகிறக்கே முடியாது, அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு இது ஒன்று பெருசாக இருந்துச்சு, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்படி ஒரு சுற்றி விட்டு போயிடலான்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாகு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி பக்கம் ஆச்சு. 3 மணி ஆயிடுச்சா, வீடு போயிருக்குமா? வாய்ப்பு இல்லை ராஜா, நாளைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ண 6 மணிக்குள்ள நம்ம அந்த செக் போஸ்ட் தாண்டணும். 6 மணிக்குள்ள செக் போஸ்ட் போனாதான் விடுவாங்க, இல்லை விட மாட்டாங்க. இந்த அடி வீடியோ பேசிருங்க, நம்ம சுற்றி விடுவாங்க. சுற்றி விட்டோம்னா இது எப்படின்னா நம்மளோட ஆசையை நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு சுற்றணும். சுற்றி விட்டா அது நடக்குமா? அதனால் நான் எனக்கு நடக்கணுங்கிற மனசில் நினைக்க சுற்றி விடுறேன். எப்படி சுற்றி விடணும் தெரியுமா? ரைட்டு தான்டா. சுற்றி பிடிச்சிட்டே நவருண்ணா அப்படியே. சுத்தினா சவுண்ட் கேட்குமா? கட்டா உண்மையா முடியல, சரியான நடுக்கு முடியல. சீக்கிரம் நாங்கள் கிளம்புறோம். அந்த கொடி மட்டும் வாங்கிட்டு நம்ம ஸ்பைடர் கட்டிடலாம். சரியான மலையிலேயே தான் ஓட்டிட்டு வந்தோம். வரும்போது ஃபாரஸ்ட் எல்லாம் தாறுமாறு பயங்கரம். மேண்டா இல்லை, ஆனா மலையில ஓட்டுறது நல்லா தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு ஃப்ளாக் மட்டும் வாங்கி கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு தான். ஸ்பைடருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000க்கு பெட்ரோல் போட்டிருக்கு. என்எஸ்க்கு 800 ரூபாய்க்கு. வயசானா நல்லா தான் இருக்கு. இந்த மழை மட்டும் வராமல் இருந்தா செமையாக வந்துருக்குறேன். மழை மட்டும் வந்துருச்சு. காய்ச்சி இந்த கோயில தான் இருக்கும். உண்மையா பயங்கரமா இருக்கு. இந்த பாருங்க, ஸ்டாச்சுவெல்லாம் போனஸா இருக்கு. இவ்வளோ கொடி கட்டியிருக்காங்க. இருங்க நான் ஃபுல்லாக காட்டுறேன். இதுதான் அந்த புத்தர் கோவில். பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபிள் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. பாருங்க எப்படி இருக்கு ஸ்டாச்சு, செம்ம இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. இதுவும் பயங்கரமாக இருக்கு. இன்னும் நிறையா கோயில் இருக்கு இங்கே, ஆனால் நம்ம இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயில்னு சொல்ல முடியாது, தியானம் செய்யும் இடம். புத்தர்களின் தியானம் செய்யும் இடம். இது நமக்கு ஒரு சாமி இருக்குது, அது என்ன சாமின்னு பார்ப்போம். மழை விட்டு பிடிச்சிட்டுக்குது. இங்கே ஒரு சாமி இருக்கு. இதுவும் புத்தர் தான் நினைக்கிறேன். புத்தருக்காங்க பன்னீர்லாம் வச்சிருக்காங்க. பன்னீர் வச்சிருக்காங்க, பூ வச்சிருக்கு, லைட் செட்டிங், லைட் ஒன்று இருக்கு. சாமி சுற்றி இந்த ஃப்ளாக் தான் கட்டியிருக்காங்க. காய்ச்சி அப்புறம் இந்த ஆர்எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஆர்எக்ஸ் மீட்டப், அந்த மீட்டப் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் மலைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கோயிலுக்கு நின்றுருந்தோம் மலைக்காக. அப்புறம் அங்கேருந்து இப்போ கிளம்பி வந்துட்டு இப்போ இந்த கோயில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம் டக்குன்னு. செம்மையாக இருக்காங்க இங்கே. பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க எல்லோரும். ஆறுமாறு சரி, ஓகே கேஸ். அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வாங்கிட்டு ஸ்பைடர் கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும். இன்னும் காய்ச்சி இன்னுமே இங்கே தான் இருக்கிறோம். இவனுக்கு வர மாதிரி தெரியல. ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதா இருக்காங்க. மழை இப்போ தான் நின்று இருக்குது. போயிட்டு அப்போ டக்குன்னு போயிடலாம். மழை
நான் வந்துடுறேன். சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறோம். கைஸ் இங்கே ஒரு தினமும் பண்ணிட்டுருக்குறா, பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டுருக்குறா. டேய் கீழே விட்டு சுத்தோண்டா பைத்தியக்காரா. டேய் அடக்கிறக்கா. அல்லாவா? டேய் அது புத்தர்றா. புத்தர் போய் அல்லாங்கிறாங்க. சரி கைஸ், நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா பூராலாம் கொண்டிருக்கு அழகா. இது ஒரு வில்லேஜ், குட்டி கோயில். சரி ஓகே, இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கொடி ஒன்று வாங்கியிருக்கு. நல்லா எடுத்துக்கலாம். கைஸ் இந்த இது வந்து நம்ம ஸ்பைடருக்கு வாங்கியிருக்கோம். இது மாதிரி ஒன்று, அப்புறம் பிளாக் ஒன்று வாங்கியிருக்கு. டிபேட்டியன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா பாசி வடை, அதுக்கப்புறம் இது என்னன்னு பாசி வடை எல்லாமே இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கொடியை வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 40 rupees. இது வந்து 40 rupees, சின்னது வந்து 30 rupees. 40. அதுக்கப்புறம் இது ஒண்ணு இங்கேயும் இதுல ஒண்ணு எடுத்துருங்க. நான் ஒன்று இதை ஒன்று எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வேற தங்கச்சிக்காமாயா கம்முனுரியா, தங்கச்சிக்கு ஒண்ணு. அப்புறம் இந்த 2 வாங்கிக்கிறோம். அதெல்லாம் வேணாம் நண்பர். இதுக்குங்க சார் கனபால் சார், அதெல்லாம் வேணாங்க சார், வாங்க சார். இன்னொரு நாள் வாங்கிக்கலாங்க. பிளாக் வாங்கிக்கல, அவ்வளோதான். 2:30 மணிக்கு வாங்கிக்கலாம். வாங்கவே மாட்டேங்கிறேன். இன்னொன்னா 30 ரூபியில் அதுங்களுக்கு கட்டிக்கலாம். வேணாலும் பிங்க் எடுத்துக்கிறேன். 2 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ பிங்க் ஒன்று இது ஒன்று எடுத்துக்கோம். சரி போகலாம். அவ்வளோதான். How much? This one? 70 30 rupees. 30 rupee. போட்டேன்டா. அது எனக்கு ஸ்கேன் பண்ணி இங்கே இருக்குங்க. டீ கடைக்கு இங்கே இல்லை, கீழே அங்கே போய்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன மேட்டு, அதுக்கப்புறம் ஷொட்டர், அப்புறம் குள்ளாலாம் இருக்காமா பார்த்தீங்கன்னா. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 100 கலர் ஒரு பீஸ் பிளாக், ஒன்லி பிளாக். இல்லை இது உங்களுக்கு கொடுத்துட்டேன், அந்த சின்ன குடிக்கு 240. ஓகேவா? 240க்கு இது இவந்து 777 240. ஓகே. எவ்வளவு போட்டேன்னு எவ்வளோடா போட்ட? 170. இதுல போட்டேன் காட்டி. பேரு என்ன பேரு? வேற எதுல போட்டு? பேருங்க காட்டு. ரெஸ்ரிங் ஓகேவா? கரெக்டா? அச்சா ஓகே. சரி ஓகே, தேங்க்யூ.
வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ. சரி ஓகே போகலாண்ணா வர. டேய் வாடா. சரி ஓகே பாய் பாய் பாய். கைஸ் நான் எல்லாம் நம்மளோட ரவுண்ட் கட்டிச்சு எல்லாத்தையும் தான். இவனே இப்படி கொஞ்சிக்கிறா. இங்க ஒருத்தன் விளையாட்டு இருச்சி இருச்சி இருச்சி. வீடியோ போட்டுக்கான். நானே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடருக்கு போட்டு கட்ட போகிறோம். நீ எனக்கு சரிவா அழகன் பலமுண்டா கைஸ் பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. என்எஸ் பையனுக்கு கட்டியாச்சு. ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்க்கு செம்முன்னு சட்டாச்சு. தலைவனும் கட்டியாச்சு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைடருக்கும் ரோலெக்ஸுக்கும் அந்த கொடி கட்டிட்டோம். கொடி கட்டி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீடு தான் போய் டீ குடிச்சிட்டு எக்ஸாம் போகிறோம். ஓகே நம்ம அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணேன். இந்த திபெத்தின் டெம்பிளுக்கு வர மாதிரி இருந்தால் இந்த டைமில் வாங்க செம்மையாக தான் இருக்கும். அது ஒரு மலையோடு சேர்ந்து செம்ம ஃபீல் கொடுக்குது. உண்மையாக இப்போ வரைக்கும் மழையே நிற்கலைங்க, இன்னும் மழை தான் செம்மையாக இருக்கு. ஆனால் சரி ஓகே நம்ம அப்படியே கிளம்பலாம். நம்ம அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ திம்பத்தில் இருக்கோம். திம்பத்தில் தான் இருக்கோம். திம்பத்தில் ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடல. சரி ஓகே டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். வந்து ஊருக்கு குடிச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். கைஸ் வரும்போது யானை தான் பார்த்தோம். நல்லா வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். யானை பயங்கரம் சார். அப்படின்னா யானை வேலோடு திரும்பி போட்டு வாங்கிக்கிறேன். பரவாயில்ல நிம்மதியாக ஓகேங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முறுக்கு போட்டுக்கிறாங்க. முறுக்கு அப்படியெல்லாம் அந்த ஓல்டு டைப்லேயே ஆனால் பயங்கரமாக இருக்குது. இந்த தட்டை முறுக்கு இது செம்மையாக இருக்குது. இந்த ராய் ஹாட்ஸ்பாட் வர தட்டை முறுக்குல ராய் வடை ஆனில் தான் இருக்குது. ராய் வடை தான் வந்து வீவோன்னு காமிக்குது. ஒன்றும் நல்லா தெரியா ஆப் ஆயிடுச்சுடா. ஆனால் நம்மளே கூலிங் காப்பி எல்லாமே அந்த அந்த காலத்து மாதிரி தான் இருக்குது கடை. ஹாட்ஸ்பாட் ஆனாலியா ஆட்டோ எங்கடா அங்கே ஒருத்தன் பாடுறா டப்புன்னு அடிச்சுட்டு. இந்த கடையில் தான் நம்ம டீ குடிச்சிட்டு லட்சுமி டீ தனலட்சுமி
இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா போகிறேன். கடைக்கு வர்றதில்ல கைஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் வந்தேன் செகண்டில். நான் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ரைடை பற்றி சொல்லணுன்னா ரைடுன்னு சொல்லலாம். ரெயின்லேயே ரைட் பண்ணோம். கொஞ்சம் கூட மழை இல்லாமல் ரைட் பண்ணலங்க. நம்ம பண்ண ரைட் போனப்போ ரைட்டு இந்த மலை ஏறினதுலேருந்து ஹில்ஸ் ஏறினதுலேருந்து ரெயின் நீக்கவே இல்லை மழை. தாராளமாக இருந்துச்சு. சொல்லவே முடியாது. ஃபுல்லாக நலையுது காயுது, மறுபடியும் நலையுது காயுது, இப்படியே தான் சரியான மழைங்கான. இந்த மாதிரி நான் ரைடே பண்ணுது பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு, பட் என்ன பெரிய கோயிலுக்கு தான் போக முடியல. மழைங்க, ஃபோன் கூட எடுத்து மேப் போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு மழை பெய்யுது. எங்கே போய் சொதர் நனைஞ்சி ஊற்றுது. சரி ஓகே, இன்னொரு நாள் போய்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஊட்டியாக ஒரு டெம்பிள் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் ரைடு போன இந்த பிளேஸெல்லாம் அல்டிமேட்டுங்க, சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட். மிரண்டுட்டேன் நான்லாம். அப்புறம் வரும்போது யானை மிரடி விட்டுருச்சு. ஆனால் பங்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரைட் பண்ணதே இல்லை நான், வாழ்நாளே பண்ணதில்லை. அதுவும் ஸ்பைடர் 150 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஒன் டே கூட கிடையாது. 12 மணிக்கு கிளம்பிருந்து ஹாஃப் டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி ஓகே கைஸ், நான் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ இது ஒரு முடிவு. நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டெல்லாம் வரும், நீங்கள் பார்க்க முடியும். சரி ஓகே, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகேங்க, அப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. சிரிக்க மட்டும் தான் முக்கியம். அப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாடா பாய். இன்னொரு வீடியோ செஞ்சுக்கிறேன். டாடா பாய்.